குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு நம்ம அறிவியல் பாடத்துல பாடம் மட்டும் தியரி மட்டும் முக்கியம் கிடையாது. அது சம்பந்தப்பட்ட கணக்கீடுகளும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால இந்த வீடியோல எப்படி நம்ம கணக்கீடுகளை நல்லா செஞ்சு அதிக மதிப்பெண்கள் பெறலான்றத பத்திய வீடியோ தான் இது. இந்த வீடியோல நம்ம ஒளியியல் பாடத்துல சமதள ஆடிகள், குழி ஆடிகள், குவி ஆடிகள் போன்றவற்றுல எவ்வாறு பிம்பங்கள் தோன்றுதுன்ற அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் கணக்கீடுகள் செய்வதற்கு நமக்கு மிகவும் வசதியாக இருக்கும். இந்த படத்துல இது சமதள ஆடி. சமதள ஆடினா என்னன்னா, எதிரொலிக்கக்கூடிய பரப்பு சமதளமா இருக்கும். அதுக்கு பேரு சமதள ஆடி. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம முகம் பாக்குற கண்ணாடி இருக்கு இல்லையா, அதுதான் சமதள ஆடி. இப்ப இதுல பிம்பம் எப்பயுமே ஆடிக்கு பின்புறம் தான் தெரியுது. ஆடிக்கு பின்புறம் தெரிஞ்சுச்சுன்னா அது மாய பிம்பம். மாய பிம்பம் எப்பொழுதுமே நேராக இருக்கும். ஆடி இருக்கும் பக்கமே பிம்பம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு மெய்பிம்பம். மெய்பிம்பம் தலைகீழாக தெரியும். ரெண்டாவது இந்த சமதள ஆடியில பொருளுக்கும் ஆடிக்கும் உள்ள தூரமும் பிம்பத்திற்கும் ஆடிக்கும் உள்ள தூரமும் சமமாக இருக்கும். அதை விட பொருளோட அளவே தான் பிம்பத்தோட அளவும் இருக்கும். பொருள் என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ் தான் பிம்பத்திலே இருக்கும். ரெண்டாவது இங்க இடவள மாற்றம் இருக்கும். இப்ப கண்ணாடி முன்னாடி நம்ம நிக்கும் பொழுது நம்ம இடது கையை தூக்கணும்னா வலது கையை தூக்குற மாதிரி தோன்றும், வலது கையை தூக்கணும்னா இடது கையை தூக்குற மாதிரி தோன்றும். இதுதான் இடவள மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது குழியாடி. குழியாடி அப்படின்னா என்னன்னா, எதிரொலிக்கக்கூடிய பரப்பு உட்புறமாக குழிந்து இருந்தால் அது குழியாடின்னு சொல்றோம். இந்த குழியாடி நம்ம குழம்பு கரண்டியில குழம்பு ஊக்குறோம் இல்லையா, அந்த குழிந்த பக்கம் தான் குழின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் பக்கம் குவிந்த பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த குழியாடியில படக்கூடிய பிம்பம் ஆடியில பட்டு ஆடி இருக்கிற பக்கமே அந்த பொருளோட பிம்பம் கிடைக்குது. இது என்னன்னா மெய்பிம்பம். மெய்பிம்பம் எப்பொழுதுமே எப்படி இருக்கும்னா தலைகீழாக இருக்கும். இப்ப இந்த குழி ஆடியில மெய்பிம்பமும் கிடைக்கும், மாய்பிம்பமும் கிடைக்கும். எதை வச்சுன்னா பொருள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மெய்பிம்பமும் மாய்பிம்பமும் கிடைக்கும். இப்ப அந்த பொருளை நம்ம ஆடிக்கு பக்கத்துல கொண்டு வரோம். ஆடிக்கு பக்கத்துல கொண்டு வரும் பொழுது நமக்கு பிம்பம் எங்க கிடைக்குது? ஆடிக்கு பின்புறம் கிடைக்குது. ஆடிக்கு பின்புறம் கிடைச்சா என்ன பிம்பம் சொல்லியிருக்கேன்? மாய பிம்பம். மாய பிம்பம் எப்பொழுதும் நேராக இருக்கும். ரெண்டாவது சமதள ஆடியில பொருளின் அளவே பிம்பத்தின் அளவு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த குழி ஆடியில பொருள் இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி பிம்பம் சிறிதாகவோ பெரிதாகவோ நமக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போறது குவியாடி. இந்த குவியாடி எதிரொலிக்கக்கூடிய பரப்பு குவிந்து இருந்தால் அதுக்கு பேரு குவியாடின்னு சொல்றோம். இங்க எப்பயுமே பிம்பம் ஆடிக்கு பின்புறம் தான் கிடைக்கும். ஆடிக்கு பின்புறம் கிடைச்சா அது என்ன பிம்பம் சொல்லியிருக்கேன்? நான் மாய பிம்பம் சொல்லியிருக்கேன். இங்கேயும் பொருள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பிம்பத்தின் அளவு சிறிதாகவோ பெரிதாகவோ கிடைக்கும். அடுத்து நம்ம ஆடிகளை எடுத்துக்கிட்டோம்னா இந்த குழி ஆடிகள் எங்கன்னா காரு, பஸ் போன்ற வாகனங்களை முன்னாடி லைட் வச்சுக்கோங்க இல்லையா, போக்கஸ் லைட், அங்க இந்த குழியாடி பயன்படுகிறது. குழியாடி எடுத்துக்கிட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை பார்த்து எவ்வளவு தொலைல வருது, நம்ம ஆக்சிடென்ட் ஆகாம போறதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி வர வாகனங்களை பார்க்க பயன்படக்கூடியதுதான் இந்த குவியாடி. இந்த வீடியோல நாம் சமதள ஆடிகள், குழி ஆடிகள், குவி ஆடிகள் போன்றவற்றில் எவ்வாறு பிம்பங்கள் தோன்றுகிறது என்பதை பற்றிய அடிப்படையை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம். இது உங்களுக்கு கணக்கீடுகள் செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.